நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக சீஸ் போட்டு குழி பணியாரம் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதோட முட்டை பணியாரமும் சேர்த்து செஞ்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்க சாம்பார், வீட்டில் அரைச்ச இட்லி பொடி, செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உள்ளே சீஸியாகவும் இருக்குது. நான் வந்து இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கடுகு, தாராளமாகவே கடுகு போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். அப்புறம் உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா இல்லைன்னா வர மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் பெருங்காயம். நான் வந்து இன்றைக்கி மிளகா போடலை குழந்தைகளுக்காக. 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சது. லைட்டாக வதங்கினா போதும், ஒரு டிரான்ஸ்லூசன் பதம் வந்தால் போதும், ரொம்ப வதங்க வேண்டாம். கருவேப்பிலையை போட்டுட்டு நம்ம அப்படியே வந்து மாவில் கொட்டிடலாம். இதுக்கான ஸ்பெஷல் மாவெல்லாம் எதுவும் இல்லை, நம்ம இட்லி மாவே தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா இதுக்கு எண்ணெய் வந்து இந்த டிஷ்ஷுக்கு தாராளமாக ஊற்றினா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கே எண்ணெய் ஊற்றுறப்ப ஐயோ இந்த எண்ணெயை நான் இன்னும் 2 நாள் வச்சுருப்பேனே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் எதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றணுமோ அதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். அடுத்து சீஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு சீஸே வந்துட்டு டிவைட் பை 6 பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சீஸியாலாம் இருக்காது, ஒரு அளவு தான் சீஸாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் சீஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்லைஸாக கூட போட்டுக்கோங்க. நம்ம வந்து இவ்வளோ நிறைய சீஸ் போட்டால் குடும்பத்துக்கே கட்டுப்படி ஆகாது. அதனால் ஒரு ஆளுக்கு ஒரு ஸ்லைஸ் தான், அதனால தான் நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு சைடு வெந்துருச்சு. ஸோ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேகிறதுக்கு லேட் ஆகிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் மூடி கூட போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ முட்டைக்கு வந்து ஒரு முட்டை எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக சாப் பண்ண வெங்காயம், பெப்பரும் போட்டிருக்கேன். மீதி இருந்த ஒரு சீஸையும் போட்டுட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் நான் அடிச்சிட்டேன். இப்போ வந்து கத்தி இல்லைனா டூத்பிக் விட்டு பார்த்துட்டு ப்ளைனாக வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது பாருங்கள். இப்போ முட்டை இதுக்குமே நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோ எண்ணெய் தேவை கிடையாது இதுக்கு, முட்டைக்கு. ஸோ கொஞ்சமாக போட்டுக்கலாம். உடனே 2 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ வந்து ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே டெம்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நான் மத்தியானம் வச்ச சாம்பார் தான், பாலக்கீரை சாம்பார். சட்னி எதுவும் அரைக்கல, அதுக்கு பதில் இட்லி பொடி வச்சாச்சு. ஹோம்மேட் இட்லி பொடி. இதில் நிறைய கருவேப்பிலை போட்டு செஞ்சுருக்கேன். பச்சை கலரில் இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய எள்ளும் போட்டிருக்கேன். ஸோ நார்மல் இட்லி பொடி கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஹெல்தி தான். இதில் வந்து மாவு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் இட்லி மாவு மாதிரி கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை தண்ணியாக இருந்தது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அரிசி மாவு கூட நீங்கள் கரைச்சி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குன்னு சொல்லிட்டு. சீஸியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டூடல்ஸ்.